ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா டியூஷன்லேருந்து வந்தா அவங்க அப்பா படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு மனசே கேட்கல. உடனே என்ன பண்ணா, ஜுரம் செக் பண்ணுறதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அவங்க அப்பா வாயில் வச்சு பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. என்ன தாண்டா நீ பண்ணிகிட்ருக்கன்னு நினச்சி. உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் காலையிலேக்குள்ளே. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைமு. படுத்துகிட்டே இருக்கார், எதுவுமே சாப்பிடல, நைட்டும் எதுவுமே சாப்பிடல. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே படுத்துட்டு இருந்தார். ஒரு மாதிரி நெருப்பாக கொதிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் வரல. சரின்னு சொல்லிட்டு தான் அவங்க பாப்பா செக் பண்ணி பார்த்தா 101 இருக்குங்க. ஜுரம் அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் வர மாட்டேங்கிறாரு. இங்கே மழை வேறு நல்லா பேஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணுறது, எனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை அப்படி வெளியே பேஞ்சிட்ருக்கு. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி குப்பு குப்புன்னு வேர்த்துட்டே இருக்குது. 101 ஜுரம் வேறு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப சுடு தண்ணி வச்சு மாத்திரை போட்டிருக்காரு. நைட்டுக்குள்ளே சரியாயிரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரியாயிரும்னு நினைக்கிறோம். ஏன்னா வீடே ஃபுல்லாக அமைதியாகிருச்சு. இந்த மாதிரி சைலண்ட்டாக இருந்ததே கிடையாது. எதனா கத்திக்கிட்டு எதனா பேசிக்கிட்டு எதனா பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. என்ன ஒன்று பிரச்சனைனா, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தாலும் மழையும் பேஞ்சிட்ருக்கு, போகவும் முடியாது. அது வேறு ஒரு பிரச்சனை. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் பார்ப்போம். சரியாகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நிறைய பேர் ஜான்சனுக்கு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அதை கொடுங்க, இதை கொடுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சில பேர் என்ன வாடுற மாதிரி கேட்டிருக்கீங்க. நீங்கள் அம்மா வீட்டுக்கு போ, 2 நாள் போயிரு, அப்படிலாம் வேறு சொல்லியிருக்கீங்க. நான் 2 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நீங்கள் பார்த்துப்பீங்களா ஜான்சனை? சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வீடு ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. சொன்னேன்னா சிரிப்பீங்க. 2 வீடு தள்ளி தான் இருக்குது. நடுவில் 2 வீடு தான் இருக்குது. நான் போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் கிளம்பிட்டு போகிறேன். சரி, பரவாயில்ல. ரொம்ப கேட்டவங்களுக்கெலாம் ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி கிண்டல் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த மெசேஜை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே. எல்லோரும் குட் நைட். எல்லாம் ஹாப்பியாக தூங்குங்க. பை.